பராசக்தி மூவிலிருந்து ஒரு சில புது ஸ்டில்ஸ் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட சேர்த்து பராசக்தி மூவிக்குன்னு இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் கூட நடந்துச்சு. த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்னு அந்த ஈவெண்ட்டுக்கு பெயர் வைத்திருந்தாங்க. இந்த படம் உண்மை கதையை அடிப்படையாக எடுத்தது அப்படிங்கிறதுனால அந்த கதையை ஆடியன்ஸ்க்கு ரியலாக வெபீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து இன்னும் ஒரு சில விஷயங்களையும் அந்த ஈவெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி ஈவெண்ட். அடுத்து ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. சாங் நல்லாவே இருக்குது. இந்த சாங்குள்ள தளபதி விஜயோட நிறைய மூவிஸ்க்கான ரெஃபரன்ஸ்கள் இருக்குது. வேட்டைக்காரன் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், தெரி ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங் லெவன் மேலே நின்று செல்ஃபி எடுத்த சீனா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த சாங்குள்ள ரெஃபரன்ஸாக சேர்த்துருக்காங்க. இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்களும் உள்ளே சேர்த்துருக்காங்க. இந்த சாங் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வினோத் டைரக்ஷனில் தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல் நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும். சூர்யா 47 மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மூவிக்கான ப்ரோமோ ஷூட்டிங் தான் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோமோக்கான ஷூட்டிங் பற்றி அப்டேட்ஸ் எல்லாம் நான் முன்பே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நாளைக்கு தான் ப்ரோமோக்கான ஷூட்டிங் நடக்குது. எர்ணாகுளமில் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குது. சூர்யாவும் அங்கே போயிட்டாரு. அவர் அங்கே போன மாதிரியான சில ஃபோட்டோஸும் இப்போ வெளியே வந்திருக்கு. மூவிக்கான மெயின் ஷூட்டிங் பொங்கலுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் ப்ரோமோ ஷூட்டிங் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டுடுவாங்க. பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மெயின் ஷூட்டிங் ஆரம்பமாகும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.